இயற்கை வேளாண்மையின் முக்கிய அம்சமே சுயசார்பு விவசாயம். நாம் பயிர் சாகுபடிக்கு தேவையான அனைத்து இடுபொருட்களையும் நம் பண்ணையிலேயே உற்பத்தி செய்து பயிர்களுக்கு அளிப்பது சுயசார்பு வேளாண்மை அல்லது செலவில்லா வேளாண்மை என்பது. இதற்கு நம் பண்ணையில் காண வேண்டும். இன்று நாம் சந்திக்க இருக்கும் ஈரோடு மாவட்டம் வெள்ளாளப்பாளையம் திரு நித்யானந்தம் அவர்கள் இந்த முறையை பின்பற்றி ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்து வருகிறார். அவர் அனுபவத்தை இப்பொழுது பார்ப்போம். நான் ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணுறேங்க. ஒருங்கிணைந்த பண்ணை ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, எந்த விவசாயம் சுயசார்பாக இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அது கெமிக்கல் விவசாயத்தில் யாருமே சுயசார்பு இருக்க முடியாது. ஒரு கம்பெனிக்காரரை நம்பி தான் இருக்கணும். எங்கள் விவசாயத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். நாங்கள் இப்போ ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைன்னு கேட்டிங்கன்னா, அசோலா வளர்க்குறது, ஆடு மாடு குட்டி, அதை நான் தாளவாடி சக்திவேல் சாரதை போய் பாட்டு அதுக்கடுத்தபடியே சுந்தராமையா சத்தியமங்கலம் அவரோட மேற்பார்வையில் நான் பண்ணுறேன். அவரோட ஒரு மாடல் வெரிஃபிகேஷன் நான் எடுத்துட்டேன். அவர் தான் அடிக்கடி எங்களோட பண்ணை மேற்பார்வை பார்த்து சொல்லுவார். நாங்கள் எப்படி அந்த தொட்டி கட்டி பண்டிகைன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாட்டோட செட்டு ஹைட்டாமு, அந்த யூரின் சாணியும் போகிற தொட்டியோட ஹைட் குறைவாக கட்டி மாட்டை நைட்டு செட்டில் கட்டிக்கிட்டா அதோட யூரின் ஆட்டோமேட்டிக்காக அந்த தொட்டிக்கு போயிடும். காலையில் அதே மாதிரி மாட்டை வெளியே கட்டிட்டு நாங்கள் டேங்க்லேருந்து தண்ணி ப்ரெஷர் கொடுத்துருக்குறோம். அந்த டேங்க் தண்ணி சாணி செட்டை கழுவி விட்டு அப்படின்னா அந்த சாணி ஒரு தொட்டியில் போய் ஜாயின் பண்ணிடும், யூரின் ஒரு தொட்டியில் போய் ஜாயின் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த சாணியை நாங்கள் கரைச்சி விட்டு 2 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் அந்த சாணி அடி போய் செரிமெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் சாணி பாலை இன்னொரு தொட்டியில் வடிச்சிருவோம். அதில் அடியை கூழாங்கல் போட்டிருக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு கொசுவலை விரிச்சு விட்ருக்குறோம். அதுக்கு மேலே மணல் போட்டிருக்கிறோம், ஆற்று மணல். அதுக்கு மேலே ஒரு கொசுவலை போட்டிருக்கிறோம். இந்த ரெண்டுலையும் சுத்தமாக வடிஞ்சு இன்னொரு தொட்டிக்கு போகிறப்போ அது சுத்தமாக பியூர் ஃபில்டர் ஆகி போகும். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த தொட்டிக்கு போனதுக்கப்புறம் அதில் ஃப்ரூட் வேஸ்ட் எங்ககிட்டயே இருக்குது. பப்பாளி பழம், சப்போட்டா பழம், பனம்பழம், அந்த சீசனுக்கு என்ன பழம் வேஸ்ட் கிடைக்குதோ அந்த பழத்தை கட்டி அந்த தொட்டியில் தொங்க விட்டுருவோம். அதிலிருந்து அப்படியே ட்ரிப்ளிகேஷனுக்கு எடுத்துக்குவோம். இது நான் தாளவல்ல சக்திவேல் சார் பாட்டு கட்டுனது. நான் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தொட்டி கட்டிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அது சுந்தராமையோட மாடல் சத்தியமங்கலம். அதில் அதே மாதிரி அந்த தொட்டியில் அடியை கூழாங்கல், அதுக்கு மேலே கொசுவலை, அதுக்கு மேலே மணல், அதுக்கு மேலே கொசுவலை போட்டு எங்கள் பண்ணையிலேயே என்னென்ன கிடைக்குது, எருக்கலந்தலை, பாலத்தலை, வேப்பந்தலை, அந்த எல்லா தலையும் வெட்டி அந்த இதுக்குள்ளே போட்டுருவோம். அதுபோக இந்த சூடோமோனஸ் ஐட்டு 8 இருக்குது. சூடோமோனஸ், பேசிலோமைசிஸ், ட்ரைகோடர்மா விரிடி, பாஸ்போ பாக்டீரியா, அது ஒரு மொத்தம் 8 ஐட்டு இருக்குது. அந்த எல்லா ஐட்டத்தையும் அடியை கொஞ்சம் மேலே குப்பை, அதுக்கப்புறம் அந்த பவுட்ரு, அதுக்கு மேலே அந்த குப்பை பையில் போட்டு எல்லா பேரும் கட்டி அந்த தொட்டிக்குள்ளே போட்டுருவோம். அதுவோ ப்ளஸ் அடிஷனலாக சாணி கட்டி அந்த தொட்டிக்குள்ளே உள்ளே போட்டுருவோம். அதோட கரைசலையும் விடுவோம், இதோட கரைசலையும் விடுவோம். நாங்கள் என்னால் ஈஸியாக இயற்கை விவசாயம் பண்ண முடியுது. எங்களால் இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மஞ்சள், கரும்பு, வாழை எல்லாமே பண்ணுறோம். எங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸுக்கும் எங்கள் ப்ரைஸுக்கும் எதுவும் இல்லை. வெங்காயம், ஆனியன் பண்ணுறோம். இப்போ இந்த சமயம் பார்த்தா ஆனியனோட ரேட்டு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. வெளி ப்ரைஸில் மார்க்கெட்டில் விவசாயிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது 10 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் 45 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். அதுக்கான டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டில் 8,000 ரூபாயிலேருந்து 9,000 வரைக்கும் போகுது. நாங்கள் 13,000 ரூபாய்க்கு விற்றுருக்குறோம். அது எப்படி விற்றுன்னு கேட்டிங்கன்னா, சத்தியமல்லில் சுந்தராமையன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க இறக்குமதி விவசாயி, ரொம்ப முன்னோடி விவசாயி. அவங்க கேரளா கம்பெனிக்கார், அவங்களுக்கு தான் மஞ்சள் ஐயா எங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மஞ்சளை எப்படி எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டே சாம்பிள், அதை நம்ம அறுவடை முடிஞ்சு அதை பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மேலே சாம்பிள் எடுத்துகிட்டு போய் அந்த சாம்பிளை அவங்க டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டு ஓகேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதோட மஞ்சளை எடுத்துக்கிறாங்க. பட் இதே மாதிரி வாழை மற்ற விவசாயத்துக்கு மார்க்கெட் கிடைச்சா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அரிசிக்கு மார்க்கெட் இருக்குது, காய்கறிக்கு மார்க்கெட் இருக்குது. இன்னும் வாழைக்கு கொஞ்சம் மார்க்கெட் வரல. நாங்கள் விவசாயம் பண்ணுற இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா பலதானி விதைச்சி விட்டு அதை ஓட்டி மக்க வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 20 நாள் விட்டு அதுக்கப்புறம் பயிர் பண்ணுவோம். அல்லது சாணி குப்பை கொட்டி விட்டு அதுக்கப்புறம் பயிர் பண்ணுவோம். மஞ்சளுக்கு களை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சளை போட்டு போடுற அன்னைக்கு நரிப்பேர் வீசி விட்ருவோம். அந்த நரிப்பேர் 2 விதத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்று களை ஏறாமல் பார்த்துக்கு, இன்னொன்று காற்றுல இருக்கிற நைட்ரஜனை அதை எடுத்து பயிருக்கு கொடுக்கும். நாங்கள் அதுக்கு நரிப்பேர் கடைசி வரைக்கும் பிடுங்க மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். முதல்ல ஒரு களை லேசாக எடுப்போம், கடைசியாக ஒரு களை எடுப்போம், அவ்வளோதான். இந்த
ஒருங்கிணைந்த பண்ணையம் செட்டு கட்டுறதுக்கு கோபியில் இருக்கிற கேவிகே மயிலடாங்கிற இது வந்து எங்களுக்கு ஒரு நிதியுதவி பண்ணாங்க. ஒரு 10,000 ருபீஸ் கொடுத்தாங்க. மற்றபடி ஏதோ ஒன்று சப்போர்ட்னா எங்களுக்கு செய்கிறாங்க. பலதானிய விதைப்புங்கிறது அந்த நீங்கள் வயலில் வந்து அந்த மண்ணில் எத்தனை வருஷமாக கெமிக்கல் போட்டிருந்தாலும் அந்த மண் எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும் அதை வந்து முழுசாக பண்ணோன்னா 6 மாதத்தில் முழுசாக திருப்ப முடியும். அதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து பலதானிய விதைப்பு தான். முதல் பலதானிய விதைப்பு வந்து 60 நாளும், அதுக்கு அடுத்து விதைப்பு வந்து 60 நாளும், அதுக்கு அடுத்த விதைப்பு 45 நாளில் நீங்கள் ஓட்டி விட்டிங்கன்னா போதும். பலதானிய விதைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 20 கிலோ விதைக்கணும். அது அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கு எது எது கிடைக்குதோ அதை விதைச்சிக்கலாம். நாங்கள் வந்து நரிப்பயிறு, கொள்ளு, தட்டைப்பயிறு, உளுந்து, ஆமணக்கு, எள்ளு அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் 2 கிலோ, அதில் ஒன்று கொஞ்சம் முன்ன பின்ன ஒன்று 3 கிலோ 4 அந்த மாதிரி எடுத்து ஏக்கராவுக்கு 20 கிலோ வர மாதிரி நாங்கள் விதைச்சி விட்ருவோம். விதைச்சுட்டு 45-50 நாள் வந்து நாங்கள் தண்ணி கட்டிட்டு வருவோம். நான் ஒரே டைம் தான் விதைக்கிறேன். என்னுடைய மண் இயற்கை விவசாயத்துக்கு மாறிங்காட்டி ஒரே டைம் தான் நான் விதைக்கிறேன். அதை விதைச்சுட்டு அதை மடி லொட்டாவேட்டரை வேண்டி விட்டு வெட்டினி விட்டிங்கன்னா அதை மக்களுக்கு வந்து எல்லா விவசாயிகளுமே குறைஞ்ச வச்சு ஒரு 20லேருந்து 30 நாள் கழிச்சு தான் நீங்கள் அடுத்த பயிர் பண்ணணும். இல்லை உடனடியாக பயிர் பண்ணிங்கன்னா அது சாணி குப்பை கொட்டி பண்ணிங்கனாலும் சரி, அல்ல பலதானி விதைப்பு வச்சு நீங்கள் உடனடியாக பண்ணாலும் சரி, அது உள்ள மக்கறப்ப வந்து ஒரு வகையான சத்தை எடுத்துக்கும். அதாவது முக்கியமாக வந்து நைட்ரஜன் சத்தை அது எடுத்துக்கும். நீங்கள் அப்போவே வந்து பயிர் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டுக்கும் போட்டியாயிரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிர் வெளுப்பு வர்றது அந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு வரும். அதனால் எந்த விவசாயம் இருந்தாலும் பலதானி விதைச்சிங்கன்னா அதை வந்து ஒரு 20 நாள் 25 நாள் கழித்து நீங்கள் வந்து அடுத்த பயிர் பண்ணுங்கள். இந்த பலதானி விதைப்பு பார்த்தீங்கன்னா நரிப்பயிறு, கொள்ளு, தட்டைப்பயிறு, உளுந்து, ஆமணக்கு, பச்சைப்பயிறு, சணப்பு, தக்கப்பூண்டு அந்த மாதிரி அந்தந்த விவசாய ஏரியாவுக்கு எது எது கிடைக்குதோ நீங்கள் வந்து அதை விதைச்சிக்குங்க. சார், இயற்கை விவசாயத்தில் பலதானி விதைக்கிறதுனால என்னென்ன நன்மை ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நுண்ணூட்டச்சத்து மற்றும் பேரூட்டச்சத்து எந்த சத்து பற்றாக்குறை இருந்தாலும் வந்துடும். நான் இந்த ஒரு 3-4 வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கெமிக்கல் விவசாயம் பண்ணோம். அப்போ வந்து நாங்கள் அக்ரி கன்சல்ட் பண்ணுறப்போ இல்லை உரக்கடை கன்சல்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நுண்ணூட்டச்சத்து பத்தில், பேரூட்டச்சத்து பத்தில், நுண்ணூட்டச்சத்துக்கு வந்து இந்த கம்பெனி நுண்ணூட்டத்தை அடிங்க, அந்த கம்பெனி நுண்ணூட்டத்தை கரைச்சி விடுங்க, ட்ரிப்பில் கரைச்சி விடுங்க, அதுக்கப்புறம் பேரூட்டச்சத்து பத்திலிங்கன்னா பாஸ்பேட் போடுங்க, டிஏபி போடுங்க, பொட்டாஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பலதானி விதைச்சு நாங்கள் ஜீவாமிர்தம் கொடுத்துட்டு வரதுனால அந்த பிரச்சனையே சுத்தமாக கிடையாது. அதனால் வந்து பலதானி விதைப்பு வந்து எல்லா விவசாயம் விதைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பலதானி விதைப்புனால பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்கிற நைட்ரஜன் சத்தை முக்கியமாக எடுத்து கொடுக்கும். ரெண்டாவது அது மக்கறப்போ மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிருக்கு நல்ல உணவாகுது. மண்ணில் வந்து எப்பவுமே எல்லாத்துக்குமே தெரியும், மண் வந்து நல்ல வளமான பண்ணு தான் நல்லா பயிர் விளையும். நாம் கொடுக்குற ஒவ்வொரு பொருளுமே வந்து மண்ணுக்கு கொடுக்கல, மண்ணுக்கு நுண்ணுயிர் தான் கூட அந்த பயிருக்கு கொடுக்கல. எப்பவுமே வந்து வேர் இலைக்கு சாப்பாடு போடுவதில்லை, இலைதான் வேருக்கு சாப்பாடு போடுகிறது. அதுதான் உண்மையான சயின்ஸ். அதனால தான் வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி குப்பை போடுறோமே அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குப்பை வந்து நம்ம மண்ணில் கூடிய நுண்ணுயிர் தான் கொடுக்குறோம். நுண்ணுயிர் தான் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி நாங்கள் வந்து வாழை போடுறதுக்கு முன்னாடியே, மஞ்சள் போடுறதுக்கு முன்னாடியே நல்ல மக்கின குப்பையை எடுத்து சூடாமோனாஸு, பேசிலஸ் மைசஸ், பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரிலம், வேமு இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மக்கின குப்பையில் புளிச்ச மோர், சர்க்கரை தண்ணி இதெல்லாம் போட்டு கலக்கி நிலான இடத்துல ஹைட் ரொம்ப குறைவாக நல்லா ஏகம் பரப்பி விட்டு கித்தாஞ்சாக்க மேலே போட்டுவிட்டு தண்ணி விட்டு ஒரு 4-5 நல்லா ஈரமாக வச்சிருந்ததுக்கப்புறம் நுண்ணீர் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆயிரும். வாழைக்கண் நட்டுறாப்புல இருந்தால் இந்த முறை வந்து எங்களுக்கு சுந்தராமையை சொல்லி கொடுத்த முறை. அதை வந்து வாழைக்கண் போடுறது ஒவ்வொரு கை வச்சு அது உள்ளே போட்டு அதை போட்டுருவோம். அதனால் பார்த்தீங்கன்னா பயிர் வந்து இந்த வேறு கிழங்குல அழுகல் நோய் வர்றது, பழுக்கிறது வாழையில் சருகு நோய் வர்றது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து தடுத்துடுறோம். மஞ்சக்காட்டுக்கும் அதே மாதிரி தான். நாங்கள் அதை இறச்சுட்டு மஞ்சள் போடுறதுனால அழுகல் நோய்க்கு வந்து இன்சில் ஸ்டேஜ்லேருந்து அதை கண்ட்ரோல் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஜீவாமிர்தம் வந்து எங்கிட்ட என்னென்ன பயிர் இருக்குதோ அந்த பயிருக்கு இன்னைக்கு எந்த காட்டுக்கு தண்ணி பாயுதோ அதை கரைசலை வந்து தொட்டி கரைசல் நாங்கள் அதில் விட்டுருவோம். அது எங்களுக்கு முக்கியமாக கை கொடுக்குது, தொட்டியோட கரைசல் தான். இது எல்லாத்தையும் ரெண்டையும் கலந்து பண்ணால் மட்டும்தான் ஒரு விவசாயினால ஜெயிக்க முடியும். இப்போ அதனோட மாட்டோட கழிவு வந்து எல்லாருமே வந்து அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லாமல் போயிட்டாங்க. அதாவது மாட்டில் வந்து சாணியோட யூரின் தான் வேல்யூபிளான பொருள். அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. சும்மா கட்டாந்தரையில் கட்டிட்டு அந்த யூரினை வேஸ்ட் பண்ணி அந்த சாணி சும்மா குப்பையில் ஒழிச்சு கொட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் குப்பை மாட்டிலேருந்து அது காஞ்சு மண்ணில் போய் சேர்றப்ப அதில் சத்து போயிடுது. நாங்கள் அப்படி இல்லை, ரெகுலராக மாடு கொடுக்குற சாணியை ரெகுலராக அந்த தொட்டி கொண்டு போயிடுவோம். அதுலேருந்து ரெகுலராக வரிச்சு விட்றதுனால எங்களுக்கு பயிர் நல்லா வருது.
சார் நான் வந்து 8வது வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் 8வது வரைக்கும் முடிச்சுட்டு எல்லாரும் விவசாயம் பண்ணுற மாதிரி தான் நானும் நார்மலாக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பலதரப்பட்ட விவசாயிகளோட அனுபவம், அதில் முக்கியமாக சுந்தரமையோட அனுபவம் கிடைச்சதுனால மற்றோட எல்லா விவசாயியோட இதையும் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னால் இயற்கை முறை விவசாயம் பண்ண முடிஞ்சுது. நான் எல்லா விவசாயியும் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அந்த இயற்கை விவசாயம் பண்ணல என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாடு வச்சிருக்கனால அந்த மாடு வந்து செல்வம்னு அந்த காலம் சொல்லிங்க, அது உண்மையானுமே செல்வம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வருஷம் 6 ஏக்கர் எனக்கு பூமி இருக்குது, அதுக்கு வருஷம் 1,00,000 ரூபாய்க்கு நான் உரம். இப்போ அந்த உர செலவு எனக்கு முற்றிலும் நின்று போச்சு. 2வது நாங்கள் வந்து நாட்டு மாடு வளர்த்துறோம். அதோட பால் வந்து மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது. அதோட பாலோட ரேட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு சர்வசாதாரணமாக விற்கிது. அந்த சத்துமிகு பாலை நாம் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாடு வந்து ரெகுலராக பால் கொடுக்கறனால அந்த பால் ஊற்றினீங்கன்னா அந்த பால் ஒரு வருமானம் கிடைக்குது. அதுபோக அது டெய்லியும் கொடுக்குற மூத்திரம் சாணியும் தொட்டி கொண்டு போகிறனால நம்ம உரம் எடுக்கிற செலவு மிச்சமாயிருது. வருஷம் ஒரு கன்று கண்டிப்பாக மாடு போடும். இன்னொன்று என்ன கேட்டால், டிராக்டர் கம்பெனிக்கார் வந்து அந்த காலம் ஃபஸ்ட்டு டிராக்டர் அறிமுகப்படுத்துகிறப்போ இந்த டிராக்டர் வந்து 1 மணி நேரத்தில் இத்தனை ஏக்கரை உழவு ஓட்டு, அத்தனை ஏக்கரை உழவு ஓட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டிராக்டருக்கு வந்து காட்டுக்கு வந்து எரு கொடுக்காது, ஆகாயத்துக்கு எடுக்கிற புகை தான் வெளியில் கக்கும். அதனால் அதே மாதிரி அந்த டிராக்டர் வந்து ஐயோ நம்ம ஓனர் நீ அடுத்து நம்ம இழைச்சிட்டே போகிறோமே, இன்னொரு குட்டி டிராக்டர் வேணுமென்னு குட்டி டிராக்டர் போடாதான மாடு அப்படி இல்லை. நாம் வந்து உனி வயசாகிட்டு போகிறோமே, அழுகிற நம்ம ஜென்ரேஷன் வேணுன்னு ஆட்டோமேட்டிக்காக வருஷம் ஒரு கன்று கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் அந்த கண்ணை வந்து நான் காங்கி மாடு வச்சுருக்கிறனால நீங்கள் சிந்து மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து ஜெர்சிலாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்லி கெடாரிக்கன்று போட்டால் மட்டும்தான் வேல்யூபிள், காலக்கன்று போட்டால் வேல்யூபிள் கிடையாது. நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கன்று போட்டாலும் வேல்யூபிள் தான். அதனால் எல்லா விவசாயம் நாட்டு மாடு வளர்த்தோன்னு கேட்டுக்கிறேன். அந்த நாட்டு மாட்டோட சாணி மூத்திரம் வந்து நீங்கள் சிந்து மாட்டையும் நாட்டு மாட்டோடையும் கம்பேரே பண்ண முடியாது. இதில் வந்து அவளுடைய எல்லா யூரின் சத்து அந்த சூடாமோனஸ் இது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சிந்து மாட்டு சாணியில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், 2க்கு சாணி வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு பில்லு தர மேலே செரிசி மாட்டு சாணியை ஒரு மொத்தை போட்டு வைங்க, நாட்டு மாட்டு சாணியோட ஒரு மொத்தை போட்டு வைங்க. அந்த செரிசி மாட்டு சாணியை தேடி கெட்ட வண்டு மேலே தான் வந்து பறந்த ஒட்டுமை வழியை பூமியிலேருந்து எந்த வண்டும் தொலை போட்டு வராது. ஆனால் நாட்டு மாட்டு சாணியை போட்டு வச்சுருந்தீங்கன்னா அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ளே பூமியிலேருந்து வண்டு தொலை போட்டு வந்து அந்த சாணி ஊட்டிட்டு போகிறத எந்த விவசாயம் இருந்தாலும் கண் கூட பார்க்கலாம். நீங்கள் அதில் வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நாட்டு மாட்டில் வந்து எந்த கன்று போட்டாலும் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆடு வளர்த்தினாலும் ப்ராஃபிட் இருக்குது, கோழி வளர்த்தினா ப்ராஃபிட் இருக்குது. விவசாயிங்கனால வந்து விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக லாபம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். விவசாயத்தில் கண்டிப்பாக லாபம் இருக்குது, அது என்னுடைய அனுபவம். அதே மாதிரி எல்லா விவசாயிகளும் சும்மா வந்து நான் வீட்லேயே கொண்டு பல விவசாயிகள் போய் சந்தித்து ஒரு அனுபவம் கற்றுக்காமல் அங்கேயே கொண்டு எனக்கு விவசாயத்தில் நட்டேன்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்க மாட்டேன். விவசாயிகளும் வந்து கொஞ்சம் விவசாயத்தோடு வெளியே வந்து மற்ற முன்னோடி விவசாயிகளை எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு வந்து பண்ணணும். நானும் அந்த மாதிரி விவசாயத்தோடு வெளியே வந்து இயற்கை முறை விவசாய கூட்டம்னா அதில் கலந்துக்கிறது, சுபாஷ் பாலேகர் கூட்டம், அந்த மாதிரி சுந்தரமைய மீட்டிங், இந்த மாதிரி சக்திவேல் தாளவடி அவங்க நம்முடைய அனுபவத்தை போய் கேட்டு வந்து பண்ணுனா கண்டிப்பாக விவசாயத்தில் ஜெயிக்கலாம். சார் நான் இது வந்து எங்களோட மாட்டோட செட்டு, நாங்கள் மாடு கட்டுறக்கா இப்போ யூரின் சாணி கலெக்ட் பண்ணுறக்கா போட்டு தளம். மேக்சிமம் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு ஜல்லிங்கலைக்கு காரையில் தான் தளம் வைப்பாங்க. அதில் என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிமெண்ட்டோட இது யூரின் போடுறதுனால எல்லா மாட்டுக்கு இல்லை, சில ஒத்துக்காத மாட்டுக்கு வந்து தோல் டிசீஸ்ன்னு அந்த மாதிரி வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் 2வது வந்து நீங்கள் என்ன தான் தளம் போட்டாலும் அந்த யூரின் வந்து கொஞ்சமாவது சிமெண்ட் தளம் வந்து யூரினை குடிக்க ஆரம்பிக்கும். நாங்கள் இது வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் நாங்கள் வந்து கல் போட்டிருக்கிறோம். இந்த கல்லோட சைஸ் வந்து 3க்கு 2. எங்கள் செட்டோட நீளம் வந்து மொத்தம் 30 அடி நீளம். அகலம் வந்து மாடு திங்கிற தொட்டி, அந்த கல் போட்டது, அந்த யூரின் வடியிருக்க நாங்கள் போட்ட டோனி வந்து அதே மாதிரி யூரின் வடியிருக்கு வந்து எல்லாருமே சிமெண்ட் பால் தான் அந்த டோனி கட்டுவாங்க. அதுவும் அதே மாதிரி தான் மாடு திங்கிறப்ப அந்த தூசு அந்த கழிவு ஏதாவது பார்த்து நின்றுச்சுன்னா அதில் வராப்ப அடைபட்டு நின்றுக்கும். அப்போது அந்த சிமெண்ட்டோட தலை டோனில் வந்து யூரின் குடிக்க ஆரம்பிக்கும். நாங்கள் அதுக்கு பதிலாக தான் வந்து அந்த பீஸ் பைப் போட்டிருக்கோம். அதாவது மாட்டோட யூரின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சேமிச்சிருக்கிறோம். அதனால் வந்து நாங்கள் கருங்கல் தான் பாவி, அதில் வந்து கருங்கல் பாவி அந்த ஜாயிண்ட்டுக்கு மட்டும்தான் சிமெண்ட் பாலும் மண்ணில் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து வந்த உடனே அந்த யூரின் வடிகிற டோனி வந்து சிமெண்ட் தாள் வைக்காமல் நாங்கள் வந்து பீஸ் பைப்பில் வச்சுருக்கிறோம். அந்த பீஸ் பைப்பில் வச்சுக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் இதுதான். அந்த சிமெண்ட் வானில் வைக்கிற டோனியில் வந்து தூசு துப்பு அந்த மாதிரி காத்தடிச்சு கொண்டு வந்து போடுறது, இல்லை மாடு திண்டு இப்படி வீசுகிறப்ப வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த யூரினை குடிக்கும். அதுக்கு வேலை தான் நாங்கள் பீஸ் பைப் போட்டிருக்கிறோம். இதை எப்படி நாங்கள் தொட்டிக்கு பிரித்து கொண்டு போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மாடு கொண்டு வந்து கட்டுறப்ப மாட்டு காலில் இருக்கக்கூடிய மண்ணும் அதில் கலந்து வரும். ஆனால் மண் தொட்டிக்கு போகக்கூடாது, நான் இங்கேயே பிரிக்கணுங்கிற கொசரம் தான் யூரின் அதே மாதிரி வேல்யூவான பொருள். யூரின் தனி பைப்பில் கொண்டு போகிறோம், அந்த சாணி கழிவுற தண்ணியை தனி பைப்பில் கொண்டு போகிறோம். அதை கொண்டு போகிறப்ப தொட்டி வந்து கொஞ்சம் கீழே குழிய ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கட்டி குழியை கட்டிக்கிறதுனால அந்த இது வந்து அந்த மணல் வந்து அந்த தொட்டியில் அடி இங்கே செடிமெண்ட் ஆகி அந்த வெயிட் மணல் வந்து வெயிட் ஆகிறதுனால
அதுக்கப்புறம் நாங்கள் அதை கழுவி விட்டு போட்டு கடைசி கட்டமாக அதுக்கு ஒரு பைப் வச்சுக்கிற அதை உருவி விட்டோம்னா அது அப்படியே மணல் வெளியே வந்துடும். அதை வேணா இப்போ எப்படிங்கிற நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நாளைய பண்ணை செய்தியில் தொட்டி அமைத்து ஜீவாமிர்தம் தயார் செய்யும் முறையை செயல் விளக்கம் செய்து காட்டுகிறார் திரு நித்யானந்தம் அவர்கள். நேற்றைய பண்ணை செய்தியில் ஈரோடு மாவட்டம் வெள்ளாளப்பாளையம் கிராமத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் நடத்தி வரும் திரு நித்யானந்தம் அவர்கள் இயற்கை வேளாண்மை வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் நம் பண்ணையை ஒருங்கிணைந்த பண்ணையமாக நடத்த வேண்டும் என்ற கருத்துக்களை கூறினார். அதைத் தொடர்ந்து இன்று பாட்டுச்சாணம் மற்றும் கோமியத்தை நவீன முறையில் ஜீவாமிர்தமாக மாற்றும் முறையை செயல் விளக்கமாக செய்து காட்டுகிறார். இது நாங்கள் ஜீவாமிர்தம் தயாரிக்க கட்டின தொட்டி. இந்த தொட்டி, இந்த பாட்டு நான் தாளவாடி சக்திவேல் சார பாட்டு இந்த தொட்டி வடிவமைச்சது. இந்த தொட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, யூரின் அந்த தனியை பிரித்து அந்த தொட்டிக்கு போயிடும். இந்த தொட்டி இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாணி காலையில் மாட்டிலேருந்து வலிச்சு அந்த செட்லேருந்து வலிச்சு கொண்டு வந்து இந்த தொட்டியில் கொட்டிடுவோம். ஒரு 2-3 மணி நேரம் தொட்டி ஊறுறதுக்கு ஊறுறதுக்கப்புறம் இந்த சாணி ஊறினதுக்கப்புறம் எங்கள் வீட்டு டேங்க்லேருந்து ப்ரெஷர் லைன் இது கொடுத்துருக்குறோம். இந்த லைன் கொடுத்துருக்கறனால நீங்கள் இந்த மாதிரி இந்த பைப் இப்படி இந்த கேட்டல் ஓப்பன் பண்ணி விட்டால் இது அந்த தொட்டியோட நடு மையத்தில் தண்ணி எந்திரிக்கும். தண்ணி எந்திரிக்கிறதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு ஒரு மோட்டரும் செட் பண்ணலான்னு இருக்கிறோம். நாங்களாம் பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு. இது இப்படி விட்டு இப்படி கலக்கி விட்டோம்னா அந்த ப்ரெஷர் அடிக்கிறதுனால அதே சாணியை போட்டு கரைச்சிரும். சாணி கரைச்சதுக்கப்புறம் சாணி பூரா கரைஞ்சி இந்த தொட்டியில் ஊற்றிடும். அந்த பக்கம் இருக்கிற தொட்டியில் ஊற்றிடும். அதை ஊற்றுனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2 மணி நேரம் அதை அப்படியே அடி அந்த சாணியோட மஸ்டெல்லாம் அடி செரிமெண்ட் ஆகிறதுக்காக நாங்கள் விட்டுருவோம். அதை 2 மணி நேரம் கழித்து இந்த தொட்டியோட தண்ணி என்ன லெவல் நிற்குதோ, நீங்கள் இந்த பக்கம் வந்துடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசையாக நாங்கள் 4-5 பைப் வச்சுருக்கிறோம். அந்த தொட்டி எந்த மட்டத்தில் தண்ணி நிற்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இருக்கிற டம்மியை கழட்டி விடுவோம். அப்படியே ஊற்றிட்டே வரும். கடைசி பைப் இருக்கிற டம்மியை கழட்டுறப்போ அந்த சாணி மஸ்டோட கலந்து வந்ததுன்னா அந்த மூடி அதோட அடைச்சிருவோம். அடைச்சிட்டு அந்த சாணியோட வேஸ்ட்டை அந்த பக்கம் இருக்கிற கேட்டுவால் மூலியமாக நாங்கள் இதை வெளியேற்றிடுவோம். இதில் எப்படி வடியுதுன்னு கேட்டிங்கன்னா, அடி கூழாங்கல் ஒரு 3 இன்ச்சுக்கு போட்டிருக்கிறோம். அந்த கூழாங்கல்லுக்கு மேலே ஒரு கொசுவலை விரிச்சு விட்ருக்குறோம். அதுக்கு மேலே மணல் போட்டிருக்கிறோம். அந்த மணலுக்கு மேலே ஒரு கொசுவலை விரிச்சு விட்ருக்குறோம். அதிலிருந்து வரக்கூடிய மஸ்ட் 1-2 அப்போ அதில் வரும். அந்த கொசுவலை நாங்கள் 20 நாளைக்கு வரைக்கும் 30 நாளைக்கு வரைக்கும் எடுத்து சும்மா அப்படியே தண்ணியில் அலாசி மடி கொண்டு விரிச்சு விட்ருவோம். இதே இந்த 2 தொட்டியில் தான் சாணி பாலும் யூரின் 2 மிக்ஸ் ஆகுது. இன்னொரு வேண்டுகள் என்ன, எந்த விவசாயம் இருக்கும்போது ஈஸியாக ஜெயிக்கும்னு நினச்சா இந்த மாதிரி தொட்டி கட்டினா மட்டும்தான். ஏன்னா இந்த காலத்தில் ஆள் கிடைக்கிறது இல்லை, நீங்கள் ட்ரம்மை வச்சு வடிக்க முடியாது. இந்த மாதிரி தொட்டி கட்டினா மட்டும்தான் எந்த விவசாயம் இருக்கும் விவசாயத்தில் ஈஸியாக ஜெயிக்க முடியும். பட் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனால் செலவு யோசிக்காமல் செய்கிற விவசாயி இந்த செலவு நீங்கள் உரம் வாங்குற காசு கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மி தான். எந்த விவசாயம் தயாரிக்கலாம். இந்த தொட்டியோட அமைப்பு நீங்கள் குறைஞ்சபட்ச பூமி 5 ஏக்கரை வச்சுருக்கிலிருந்து 20 ஏக்கரைக்கு பயன்படு. இந்த ஒவ்வொரு தொட்டியோட இதுவும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தொட்டிலேருந்து 2வது தொட்டி 1 அடி இறக்கம், 2வது தொட்டிலேருந்து 3வது தொட்டி 1 அடி இறக்கம், 3வது தொட்டிலேருந்து 4வது தொட்டி 1 அடி இறக்கம். அது எதுக்காக அப்படி வச்சுருக்கிறேன்னா, அப்போ தான் ஈஸியாக அந்த வாட்டத்து மூலிமா வடியும். இந்த கொசுல இது வண்டிக்குவோம். இந்த வழியை சுத்தமாக மணல் அந்த கூழாங்கல் வழியை கொசுல வழியை சுத்தமாக ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் இந்த பக்கம் தொட்டிக்கு வந்துடும். இதில் ஊற்றின உடனே வடிகிற மாதிரி இந்த தொட்டியோட அடிமட்டத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப் 5 பைப் வச்சுருக்கிறோம். அதனால் இதில் ஊற்றின உடனே இந்த இதுக்கு வந்துடும். அதில் ஊற்றின இதில் வடிஞ்சு இதுக்கு வந்துடும். இந்த தொட்டியிலிருந்து மறுபடி இன்னொரு தொட்டி 1 அடி இறக்கமாக இருக்குது. 1 அடி இறக்கமாக இருக்குது, இதுக்கு வந்துடும். இந்த தொட்டிக்கு வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வேஸ்ட் உங்கள் தோட்டத்தில் என்ன கிடைக்குது, நாங்கள் ஒருங்கிணைந்த பண்ண மாட்டோம்னா எங்கிட்டே பழம் இருக்குது, மாமரம் இருக்குது, பலாமரம் எல்லாம் இருக்கிறனால இங்கே பனம்பழம் இருக்குது. எந்த பழம் வேஸ்ட் கிடைக்குதோ அந்த பழத்தை பையில் கட்டி இப்படி கொண்டாந்து உள்ள தொங்க விட்டுருவோம். இதுதான் ரெகுலர் ப்ராசஸ். இது அங்கேருந்து மாடு டெய்லி யூரின் பண்ணி வர வேண்டியதுதான். அது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பைப் வச்சுருக்கிறோம். அந்த வெஞ்சூர் டியூப் டைரெக்டாக அந்த தொட்டியிலிருந்து அப்படியே இழுத்துக்கும். டைரெக்டாக அது அப்படியே டைரெக்டாக அந்த பைப் வழியாக அப்படியே டைரெக்டாக இழுத்துக்கு. இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா நான் சத்தியமான திரு சுந்தரம் ஐயா பாட்டு நான் வடிவமைச்சது. இந்த தொட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி அடி கூழாங்கல் போட்டிருக்கிறோம் 3 இன்ச்சுக்கு. அதுக்கு மேலே ஒரு கொசுவலை விரித்து அதுக்கு மேலே 3 இன்ச்சுக்கு நாங்கள் மணல் போட்டிருக்கிறோம். அந்த மணலுக்கு மேலே ஒரு கொசுவலை விரிச்சு விட்ருக்குறோம். இந்த தொட்டியோட பயன் என்ன கேட்டிங்கன்னா,
நம்ம பண்ணையோட வேஸ்ட் நீங்கள் ஓரம்பாடு இருக்கிறது வேப்பந்தலை, நொச்சி தலை, பாலத்தலை, அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கு என்ன கிடைக்குதோ அந்த தலையில் வெட்டி கொண்டாந்து இதில் உள்ளே போட்டுருவோம். இதில் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பையிலையும் இந்த பையில் அடி வந்து நல்லா மக்கின குப்பையை அடி ஒரு 1/4 பைக்கு போட்டு, அதுக்கப்புறம் சூடாமோனஸ் பவுடரை போட்டு, அதுக்கு மேலே மடி குப்பை போட்டு அந்த பையில கட்டி உள்ளே தூக்கி போட்டுரும். இந்த டெக்னிக் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சுதந்திரமையை சொல்லி கொடுத்தாங்க. உள்ளே போட்டுருவோம். அதே மாதிரி இந்த சூடாமோனஸில் 8 ஹைட் இருக்குது, கட்டி தவங்க போட்டுருவோம். இதில் வந்து நுண்ணீர் பெருக்குமாருக்கு வந்து கண்டிப்பாக இனிப்பு சுவை தேவை. இவ்வளோ பெரிய தொட்டிக்கு நாட்டு சக்கரை நீங்கள் ரெகுலராக வாங்கி போட முடியாது. அதனால் உங்கள் பண்ணையில் பப்பாளி மரம் அங்கங்கே இடம் இருக்கிற பையில வச்சிங்கன்னா அந்த பப்பாளி பழத்தை பொறிச்சு கொண்டு வந்து இதில் போட்டுருவோம். பனம்பழ சீசனுக்கு பனம்பழம் போட்டுருவோம். அரசாணிக்காய் இருந்ததுன்னா அந்த அரசாணிக்காய் கொண்டாந்து உள்ளே போட்டுருவோம். இந்த தொட்டியும் அதே மாதிரி சாணிக்கட்டில் போட்டுருவோம். நீங்கள் மாடு கண்டு போட்டதுக்கப்புறம் நஞ்சுன்னு ஒரு பொருள் போடும், அதையும் நாங்கள் கொண்டாந்து இதுக்குள்ளே போட்டுருவோம். எது இருந்தாலும் உள்ளே போட்டுருவோம். பண்ணையோட காசு இருந்தாலும் உள்ளே போட்டுருவோம். இது அதே மாதிரி அந்த பக்கம் அந்த பைப்பு வழியே தொட்டி வந்து இப்படி வாட்டமாக கட்டிக்கிறோம். அந்த பைப்பில் வந்து இந்த தலையெல்லாம் ஊர்னு தலைக்கரசல் வந்து அந்த பைப்பில் வந்து தேங்கி நிற்கும். நான் இந்த ரெண்டையும் கலந்து விடோன்னா இந்த பக்கம் வச்சுக்கிற பைப்பு கழட்டி விட்டோன்னா இது வழியே ஊற்றி ரெண்டையும் கலந்து விட்டுருவோம். தனித்தனி விடோன்னா இந்த வெஞ்சூரி டியூப் தூக்கி அந்த பைப்புக்குள்ள விட்டோன்னா இந்த தலைக்கரசலை மட்டும் தனியாக இழுத்துக்கும். இந்த தொட்டி ஏன் மாட்டோன்னா நீங்கள் சொட்டு நீர் பாசனம் போடாமல் இன்றைக்கி சொட்டு நீர் ட்ரிப்ளிகேஷன் விவசாயத்துக்கு ரொம்ப அவசியம் போச்சு. ஒன்று தண்ணீர் சிக்கணும், ஆள் தேவையில்லை. ஆனால் அந்த ட்ரிப்ளிகேஷன் பண்ணுறப்போ நீங்கள் இந்த மாதிரி வடித்து பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் ஜீவாமிர்த கரைசலோ இந்த மாதிரி தலைக்கரசலோ நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் இதனால் ஈஸியாக பண்ண முடியும். நாங்கள் இதில் வந்து துர்நாற்றம் வீசாமல் இருக்குது அந்த ஈயம்னு ஒன்று நாங்கள் தயாரிக்கிறோம். அந்த ஈயம் வந்து இதுக்குள்ளே ஊற்றி விட்ருவோம். அந்த ஈயம் ஊற்றினு கேட்டிங்கன்னா ஈஸியாக மக்க வைக்கி, துர்நாற்றம் வீசாது. ரெண்டுலேயுமே ஈயம் நாங்கள் ஊற்றுவோம். இதுலேயும் ஊற்றுவோம், அதுலேயும் ஊற்றி விட்ருவோம். அந்த பைப்புலேயே வடிஞ்சு அப்படியே ட்ரிப்ளிகேஷன் போயிடும். இது எங்கள் விவசாய முறை. சார் இதை வந்து எங்கள் உரத்தொட்டி, எனக்கு லேண்ட் 6 ஏக்கரா இருக்குது. அந்த 6 ஏக்கராக்கு இந்த உரத்தொட்டி இருக்கிறனால தான் நாங்கள் வந்து எந்த உரமும் வெளியிலேருந்து வாங்கிறதில்ல. இது வழியாக வரக்கூடிய இந்த உரத்தை நாங்கள் பயன்படுத்தி தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். நாளைய பண்ணை செய்தியில் ஓசூரில் செயல்படும் இந்திய தோட்டக்கலை மற்றும் உணவு பதனிடுதல் சேவை மையம் உழவர்களுக்கு செய்யும் சேவைகள் குறித்த தகவல்களை பார்ப்போம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி: மலரும் பூமி, மக்கள் தொலைக்காட்சி, அஞ்சல் பெட்டி எண் 6240, கல்லூரி சாலை, சென்னை 600006.